ஓகே, வெல்கம் பேக் டு அவர் சக்ஸஸ் ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஷார்ட்டன் எக்ஸாமுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டேட் என்னங்கிறது கண்டிப்பாக எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்கும். செப்டம்பர் 25 அண்டு 26. ஸோ இந்த ரெண்டு டேட்டுமே நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸான டேட்டு. எதுக்காக அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு இப்போ தான் எக்ஸாம் வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும், பாஸ் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னா இந்த வாய்ப்பை நம்ம தவறவே விடக்கூடாது. ஸோ அப்படிங்கும்போது இந்த கடைசி 1 மந்த்து எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸோ நாங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே, நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் ஜூனியர், தமிழ் சீனியர் ஆர் இங்கிலீஷ் ஜூனியர், இங்கிலீஷ் சீனியர். ஸோ ஒரு சில பேர் 1 சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம், ஒரு சில பேர் டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட்டன் அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை ரெண்டுமே ஷார்ட்டன் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட்டு இந்த 1 மந்த் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த கடைசி 1 மந்த் எப்படியாவது புக்கை ஒன்ஸ் 2 டைம்ஸாக ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறையா பேர் மைண்ட் செட் இருக்கலாம். ஸோ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறோம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன செய்கிறீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மினிமம் 2 ஸ்பீடாவது ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த 2 ஸ்பீடு நீங்கள் எந்த மாதிரி, எதுக்காக இவ்வளோ கம்மியாக சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். எதுக்காக சொல்கிறோன்னா, ஒரு ஸ்பீடு நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5 டைம்ஸாவது எழுதி பார்க்கணும். ஸோ 5 டைம்ஸ் எழுதி பார்த்தா தான் அந்த ஸ்பீடுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஸ்பீடு உள்ள எல்லா வார்த்தைக்கும் நமக்கு ஸ்ட்ரோக் நல்லா தெரியணும். ஸோ அதில் ரிப்பீட்டடான வார்த்தைக்கு நமக்கு ஸ்ட்ரோக் இன்னும் ஸ்பீடாகவும் போட தெரியணும். ஸோ அந்த ரெண்டே கான்செப்ட் தான். இந்த மாதிரி பயிற்சி எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு புக்கில் 100 ஸ்பீடுமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்பீடுமே நம்ம கவனமாக, ஸோ எந்த வார்த்தை அதிகமாக வரும் அந்த வார்த்தை இன்னும் வேகமாகவும், புதுசாக ஏதாவது உங்களுக்கு ஹார்ட்வேர்டு வருதுன்னா அதுக்கான ஸ்ட்ரோக்கும் உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்பீடுக்குமே நம்ம அனாலிசிஸ் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 10 ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஸ்பீடை ஒரு டைம் எழுதுகிறோம், பட் நம்ம ஸ்ட்ரோக் ரீடிங்கும் பண்ணுறதில்ல, ட்ரான்ஸ்கிரிப்டும் பண்ணுறதில்லைன்னா அது 100க்கு ஒரு 20% தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கு புக் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். அகெயின் அந்த ஸ்பீடை ஒரு நாள் கழித்து உங்களுக்கு போட்டாங்கன்னா அது கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஸோ அதனால் ஒரு நாளைக்கு 2 ஸ்பீடு எடுங்க. 2 ஸ்பீடில் ஒவ்வொரு ஸ்பீடையும் நீங்கள் 5 டைம்ஸ் ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணிட்டு அதில் ஒரு ஸ்பீடு நல்லா ஸ்ட்ரோக் ரீட் பண்ணுங்கள், இன்னொரு ஸ்பீடு நீங்கள் எப்படியாவது ட்ரான்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட்டனில் பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 10 ஸ்பீடுக்கு அப்புறம் நீங்களாகவே எந்த ஸ்பீடு கொடுத்தாலும் உங்களால் ஸ்ட்ரோக் எழுத முடியும். நீங்கள் ஒரு ஸ்பீடை 5 டைம்ஸ் எழுதுறதுனால ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் ஃபுல்லாக இன்னும் நீங்கள் போடுற ஸ்பீடை விட இன்னும் ஸ்பீடாகவும் நீங்கள் ஸ்ட்ரோக் போடலாம். அப்படிங்கும்போது ஹார்ட்வேர்டு வந்தாலும் அதுக்கான ஃபுல் வார்த்தையும் நீங்கள் லாங் ஹேண்ட்லேயே எழுதிடலாம். ஸோ நீங்கள் லெட்டர்லேயே எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் அப்படி பண்ணோம், கண்டிப்பாக அதனால் எங்களால் பாஸ் பண்ண முடிஞ்சது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட டைமிங் பொறுத்து இந்த 2 வேலையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற டைம் இருந்தால் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எத்தனை ஸ்பீடுனால் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இந்த 2 ஸ்பீடை நல்லா பண்ணிவிட்டு அது போக நாங்கள் இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை ஃபுல்லாக நாங்கள் எழுதி பார்ப்போம். ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸையும் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் பார்த்திங்கன்னா ஒரு 2 லைன்ஸ் தான் எழுதி பார்ப்போம். எழுதி பார்த்தா தான் அது ஷார்ட்கட்ஸ்னே ஒரு அர்த்தம். ஷார்ட்கட்ஸுங்கிறது நம்ம ரொம்ப ஸ்பீடாக எழுதுறது தான். ஸோ எக்ஸாமில் போய் நம்ம இந்த வார்த்தைக்கு இந்த ஷார்ட்கட்ஸ் வச்சோமா அது வச்சோமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஸோ அதனால் நார்மல் ஸ்ட்ரோக்கோட ஷார்ட்கட்ஸுங்கிறது இன்னும் ரொம்பவே ஸ்பீடாகவும் நீட்டாகவும் எழுதணும். அதனால் நாங்கள் நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஷார்ட்கட்ஸில் தான். அதுக்கப்புறம் நாங்கள் கிராம்டாக்ஸ் எழுதி பார்ப்போம். ஸோ சின்ன புக் இருக்கும், தமிழ் சுருக்கெழுத்து பேசிக் புக், அல்ல இங்கிலீஷ் ஷார்ட்டன் பேசிக் புக். ஸோ எந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருந்தாலும் அதில் கடைசி பக்கத்தில் ஒரு சில முக்கியமான சுருக்கங்கள் கொடுப்பாங்க. ஸோ இங்கிலீஷாக எடுத்தோம்னா ஃப்ரேசஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை நாங்கள் நல்லா இன்னும் ரைட் பண்ணுவோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற டைம்லாம் நாங்கள் இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஸ்பீடுங்கிறது எங்களுக்கு ஒரு மாரல் டெஸ்ட். ஸோ அந்த ட்ரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறதுலேயே எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நாங்கள் எந்த இதில் ஸ்ட்ராங்காக இருக்கோம், எந்த இதில் வீக்காக இருக்கோன்ட்டு. ஸோ ஹார்ட்வேர்டில் வீக்காக இருந்தால் நிறைய ஹார்ட்வேர்டு எழுதி பார்ப்போம். அது போக வேறு ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை அனாலிசிஸ் பண்ணுவோம். இப்போ இங்கிலீஷாக இருந்ததுன்னா சிங்குலர் ப்ளூரல் மிஸ்டேக்னால் அதை எடுத்து நாங்கள் ஸ்டடி பண்ணுவோம். அது போக பஞ்சுவேஷன் மிஸ்டேக்னால் ஸோ என்னென்ன பண்ணலாம், ஸோ ஒவ்வொரு ஸ்பீட்லேயும் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் எழுதாமல் சும்மா புக்கை கண்ணால் மட்டும் பார்ப்போம். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியலை, ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் டைமும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் ஜூனியர் அல்லது இங்கிலீஷ் ஜூனியர், தமிழ் சீனியர் ஆர் இங்கிலீஷ் சீனியர். ஸோ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1 இயர் சூஸ் பண்ணுங்கள்.
அந்த 1 இயரில் கண்டிப்பாக நீங்கள் இப்படி பண்ணுங்கள், கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, இந்த கடைசி 1 மந்த் நம்ம 2000 மேலே ப்ராக்டிஸ் பண்ணணுமா, இல்லை 90s 80ஸ்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ண சொன்னோம். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பீடும் எண்டிங்கில் ஒரு ஸ்பீடும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அதாவது 80ஸில் ஒரு ஸ்பீடும் 2000 மேலே ஒரு ஸ்பீடும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு எனாஃபாக இருக்கும். அப்படிங்கும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் நீங்கள் இந்த சைடு பாதி கம்ப்ளீட் பண்ணிடலாம், அங்கேயே பாதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ட்ரான்ஸ்கிரிப்ட் பண்ணும்போது தான் நீங்கள் இன்னும் டெவலப் ஆவீங்க. டெய்லி ஸ்ட்ரோக் மட்டும் எழுதிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் இன்னும் கான்ஃபிடென்ட் இருக்காது, நமக்கு இன்னும் ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ ட்ரான்ஸ்கிரிப்ட் பண்ணுற மூலமாக தான் உங்களுக்கு அங்கே டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது கரெக்டாக இருக்கும். அதனால தான் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீட் ட்ரான்ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள். ஸ்பீடாக எழுதுகிறவங்களா இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக எழுதுகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த 1 ஹவருங்கிறது உங்களுக்கு பத்தாது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் அடித்து யாரும் எழுதாதீங்க, நீட்டாக பொறுமையாக எழுதுங்க, கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிஸ்டேக் வரை எடுக்கலாம் ஷார்ட்டனில் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் கால்குலேட் பண்ண முடியாது ஷார்ட்டன் பொறுத்தவரை. ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம், ஹாஃப் மிஸ்டேக் அண்டு ஃபுல் மிஸ்டேக். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது, முழு பிழைகள் அண்ட் அரை பிழைகள். ஸோ ஸ்ட்ரோக்குக்கு உங்களுக்கு 10 மார்க் கொடுத்துருவாங்க. அது போக நம்ம ட்ரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு 90 மார்க். ஸோ அந்த 90ல் நீங்கள் 35 எடுக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பண்ணுற மிஸ்டேக்குக்கு மார்க் லெஸ் ஆகும். ஸோ அது மாதிரி இங்கிலீஷில் நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டை அடிஷன் பண்ணால் 1 மார்க் கண்டிப்பாக மைனஸ் ஆகிரும். அது போக ஒமிஷன் விட்டாலும் 1 மார்க் மைனஸ் ஆகிரும். ஸோ ஒரு ஸ்பீடில் நீங்கள் எத்தனை வேர்டு ஆட் பண்ணுறீங்க, எத்தனை வேர்டு ஒமிஷன் வர்றீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொன்றும் மைனஸ் ஆகிட்டே போகும். 100ல் மைனஸ் ஆகிட்டே இருக்கும்போது கடைசி உங்களுக்கு 35 இருந்துச்சுன்னா நீங்கள் பார்டரில் பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கேப்ஸ் லாக், ஸ்மால் லெட்டர், ஸோ இதுக்கெலாம் ஹாஃப் மிஸ்டேக் போகும். அது போக ஆன், தி இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லேயும் உங்களுக்கு ஹாஃப் மிஸ்டேக் போகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒமிஷனுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 1 மார்க் போகும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் டென்ஸ் ஃபார்முலா ஏதாச்சும் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் மிஸ்டேக் விடுறீங்கன்னா ஆஃப் மிஸ்டேக் போகும். அது போக ஃபுல் ஸ்டாப் பஞ்சுவேஷனுக்கும் ஆஃப் மிஸ்டேக் போகும், சிங்குலர் ப்ளூரலுக்கும் ஆஃப் மிஸ்டேக் போகும். ஸோ இதெல்லாம் இங்கிலீஷுக்கு. இதே மாதிரி தமிழுக்கும் உங்களுக்கு இருக்குது. தமிழுக்கு எந்த மாதிரி மிஸ்டேக் போகும்னா, ஓகே, தமிழுக்கும் ஏதாச்சும் ஒரு அடிஷன் அல்லது ஒமிஷன் வேர்டு இருந்தாலும் உங்களுக்கு 1 மார்க் போகும். ஸோ அதாவது முழு பிழைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது போக வார்த்தையை கவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி வார்த்தையை கவுண்ட் பண்ணுறதுலேயும் உங்களுக்கு அதிக மிஸ்டேக் இருந்தாலும் அதுக்கும் உங்களுக்கு ஃபுல் மிஸ்டேக் போகும். ஓகே, தமிழுக்கு வேறு அரைப்பிழைகள் எது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருமை பன்மைக்கு அரைப்பிழைகள், அது போக முற்றுப்புள்ளி போடாமல் இருப்பது, அது போக வேற்றுமை உருபு இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் இருப்பது. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ ஏற்பாடு, ஏற்பாடும் இந்த மாதிரி மிஸ்டேக். அடுத்து உங்களுக்கு லாஸ்ட் ஃபினிஷிங்கில் ஆ சவுண்டு, ஏ சவுண்டு, ஓ சவுண்டு வரும். ஏற்பாடோ அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி அந்த இடத்துல ஓ சவுண்ட் நீங்கள் போடலைனாலும் அது உங்களுக்கு மிஸ்டேக் வரும். இப்போ வேண்டாம், வேண்டாமான்னு ரீட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வேண்டாம் போட்டிங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு ஆஃப் மிஸ்டேக் போகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங்கில் 35 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இவ்வளோ மிஸ்டேக் எடுத்தால் பாஸா, அப்படி சொல்ல முடியாது. அவங்க கால்குலேட் பண்ணுற எவாலுவேஷன் சீட்டில் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்தபடி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். அதனால் நிறைய மிஸ்டேக் எடுத்தவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க, கம்மியான மிஸ்டேக் எடுத்தவங்க ஃபெயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. எக்ஸாம் இது ஒரு ஸ்கில் டெஸ்ட்டு தான். ஸோ அந்த ஸ்கில்லை நம்ம எப்படி டெவலப் பண்ணணும் அதுதான் முக்கியம். ஷார்ட்டனுக்கு எப்படி டெவலப் பண்ணணும், நமக்கு ஸ்பீடு வரணும், நம்ம போட்டிருக்க ஸ்ட்ரோக் எடுக்க தெரியணும். ஸோ போட்டிருக்க ஸ்ட்ரோக் எடுக்க தெரியும்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் ரீடிங் ரொம்பவே முக்கியம். அது போக ட்ரான்ஸ்கிரிப்ட் பண்ணணும். ஸோ அந்த 2 விஷயம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கான பயிற்சிக்கு தான் புக்கில் இருக்க 100 ஸ்பீடும். ஸோ அதன்படி பண்ணால் போதும், கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணலாம். வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்டன் ஆன்லைன் கிளாஸஸ் டைமிங் எல்லாருமே உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஸோ நிறையா இதில் எங்கள் கிளாஸில் இன்ஸ்டியூட் போகிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து படிக்கிறாங்க. எதுக்காகனா அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரெயின் ஆகிற மாதிரி. ஏன்னா இதான் அவங்களுக்கு கடைசி எக்ஸாம், இந்த எக்ஸாமில் எப்படியா பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் வராங்க. ஸோ அவங்க நம்பிக்கைக்கும் நாங்கள் கண்டிப்பாக டீச் பண்ணுறோம். ஸோ அதனால் பெர் டேக்கு 2 ஸ்பீடு கொடுக்குறோம். இது நீங்கள் தனியாக அவங்களால இந்த மாதிரி பண்ண முடியலன்னா கூட நம்ம கிளாஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். அதில் கரெக்டாக உங்களுக்கு 2 ஸ்பீடு கொடுப்பாங்க. 1 ஸ்பீட் ரீடிங் இருக்கும், 1 ஸ்பீட் ட்ரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ ட்ரான்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் வர்றீங்க எல்லாமே உங்களுக்கு திருத்தி கொடுத்துருவாங்க.
ஸோ அதனால் உங்களுக்கு கரெக்டாக அது எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் பெர் டே என்ன ஒர்க் நீங்கள் மிஸ் பண்ணால் கூட இந்த இது ரெகுலராக போகும். அது போக நீங்கள் பெர் டே ஃபுல்லாக நீங்கள் இன்ஸ்டியூட்டில் என்ன ஸ்பீடு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஓனாக பண்ணுறவங்களா இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ ஸ்பீட்னாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும். நிறையா ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்க, அது போக இன்ஸ்டியூட் போகிற ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸ்ட்ரா டீச்சுக்காக இது படிக்கிறாங்க. ஓகே, லாக்டவுன் முன்னாடியே நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதனால் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் அவங்களும் படிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால் சார்டன் எக்ஸாம்னால எதுவும் பயப்பட வேண்டாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன கஷ்டப்பட்டுருக்கோம் அதை நீங்கள் திங்க் பண்ணாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கும். ஸோ பேசிக் புக் முடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், ஸோ அதோட ஃபுல் வெற்றியும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு நாள் எக்ஸாமில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் நினச்சி பாருங்கள். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும், நிறைய பேர் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பீங்க. ஸோ எவ்வளோ ஸ்ட்ரகிளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் பக்கத்தில் இன்ஸ்டியூட் இருக்காது. ஸோ நிறைய ட்ராவல் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் செலவழித்து ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம். ஸோ அதுக்கு நான் ஃபுல் பலனும் பார்த்தீங்கன்னா இந்த 1 மந்த்தில் நடக்கிற இந்த 2 டேஸ் எக்ஸாம் தான். அதுக்கு 1 மந்த் தான் டைம் இருக்குது. ஸோ அந்த 1 மந்த்து எவ்வளவு உங்களால் முடியுமோ, எஃபெக்டிவாக முடியுமோ, எவ்வளோ நீங்கள் கற்றுக்கலாமோ, ஷார்ட்டனில் என்னென்ன மிஸ்டேக் ரெடியூஸ் பண்ணலாமோ எல்லாமே நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம கிளாஸில் வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு மாடல் டெஸ்ட் நடக்கும். அந்த மாடல் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு 5 மார்க்ஸ் தான் நீங்கள் எக்ஸாமில் நடக்கிறதுலையும் உங்களுக்கு போகும். அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த அன்னோன் பேசேஜ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அன்னோன் பேசேஜ் ஃபுல்லாக ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க எடுத்து சென்ட் பண்ண அன்னோன் பேசேஜ் தான் போடுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாடல் எக்ஸாம் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கில் இருக்க ஸ்பீட் நம்ம என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் இந்த புக்கில் நம்ம இருக்கிற 100 ஸ்பீடில் 10 ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மாடல் டெஸ்ட் நல்லா எழுதினாலும் அவங்களுக்கு கரெக்டாக இந்த இதான் அவங்களுக்கு எக்ஸாம்லேயே எடுப்பாங்க. ஸோ புக்கில் இருக்க 100 ஸ்பீடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி மாடல் டெஸ்ட் சரியாக எழுதலைன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த ஒரு டெஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் நிறைய மாடல் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகே, அதனால் கிளாஸஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன நீட் இருக்குது அந்த இடத்துல பார்ப்பாங்க. ஸோ என்னென்ன மிஸ்டேக் விடுறீங்க எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஐடியா சொல்லுவாங்க. அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்த ஸ்டாஃப் தான் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது ஃபீஸ் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி 300 இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அந்த 2-3 டேஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யாரையும் ஆட் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் பாஸ் பண்ணுற வைக்கிறதுக்கு நாங்கள் ஃபுல் கேரண்டி தரோம். சொல்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணால் போதும், எக்ஸாமில் நம்ம ஈஸியாகவே க்ராக் பண்ணிடலாம். ஸோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு 10 ஸ்பீடு புக்கை முடிக்கணுங்கிற கண்டிப்பாக அதுவங்க 1 வீக்கில் புக்கை முடிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனீங்க, ஸோ அது உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை ஸ்பீடு எழுதுறதுங்கிறத விட எவ்வளோ வார்த்தைகளுக்கு ஸ்ட்ரோக் கற்றுக்கிட்டோம், ஸோ எது ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய பேர் ஸ்பீடு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் அவங்க யூஸ் பண்ண ஷார்ட்கட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு எக்ஸாமில் போட்ட ஸ்ட்ரோக்குக்கு ட்ரான்ஸ்கிரைப் பண்ணும்போது நிறையா ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணதை கரெக்டாக நீங்கள் கைக்குள்ளே வச்சுருந்தாலே போதும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எப்படி படிக்கணும், ஸோ எந்த வார்த்தைகள் ரிப்பீட்டடாக வரும், எந்த வார்த்தையை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு ஷார்ட் இங்கிலீஷ் பொறுத்தவரை ஏதாச்சும் ஒரு வார்த்தைக்கு ஸ்ட்ரோக் தெரில ஹார்ட்வேர்டு கொடுத்தாங்கன்னா அந்த வார்த்தையிலே நம்ம இருந்தோம்னா நெக்ஸ்ட்டு அவங்க ரீட் பண்ணுற 2-3 வேர்ட்ஸை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படிங்கும்போது அந்த ஹார்ட்வேர்டை விட்டுட்டு நம்ம எப்படி அந்த நெக்ஸ்ட்டு 2-3 வேர்ட்ஸை நம்ம பிடிக்கணும். ஏன்னா ஹார்ட்வேர்டு விட்டாலும் 1 மார்க் தான் போகும், அடுத்து வர சின்ன வார்த்தையை விட்டாலும் ஒவ்வொரு மார்க்காக போகும். ஸோ அந்த ஹார்ட்வேர்டு 1 மார்க்கை விட்டுட்டு நம்ம எப்படி அந்த 3 மார்க்கை பிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் இருக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு கோச்சிங்கும் கொடுப்போம். அது போக தமிழுக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேர்டு தெரிலனா கூட பரவாயில்ல, அதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் மருத்துவமனைன்னு ஒரு வார்த்தை வருது, உங்களுக்கு ஸ்ட்ரோக் தெரிலனா அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் சிம்பிள் மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் மட்டும் போட்டு ரவுண்ட் போட்டால் போதும். ஸோ மருத்துவமனைன்னு எடுத்துடலாம். இது ஏதாவது வீடுன்னு உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரோக் வந்து வீட்டு மனை அந்த மாதிரி தெரியலாம் கூட ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு ஒரு வீடு சிம்பிள் காமிச்சா போதும். ஸோ அந்த சென்டென்ஸை ஃபுல் பண்ணும்போது தமிழில் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் எந்த வார்த்தை எது கொடுத்தாலும் நீங்கள் எழுதலாம், கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். அது போக டெய்லியும் உங்களுக்கு தனிக்குறி சொற்கள் எல்லாமே உங்களுக்கு போடுவாங்க. ஸோ அது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஸ்பீடு உங்களுக்கு இன்னும் ஒரு படி மேலே போகலாம். ஓகேங்க, வேறு எதாவது டவுட்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, தேங்க்யூ டு ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.